பருவமழையை தொடர்ந்து காய்ச்சல் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து நேரலையில் இணைந்துள்ளார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தற்போது அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், பருவமழை தொடர்ந்து காய்ச்சல் அதிகரிக்கக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகளை வழங்குறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாகவே பருவமழையினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்றுகள், காய்ச்சல், டெங்கு உள்ளிட்டவைகள் அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே நவம்பர், டிசம்பர் உள்ளிட்ட காலங்களில் இந்த பருவமழையினுடைய தாக்கத்தின் காரணமாக பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த நோய்களுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கும். நாம் இருக்கக்கூடிய இந்த மருத்துவம் என்பது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எங்கள் காய்ச்சல் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்மிடையே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையுடைய பொது மருத்துவர் தாமோதரன் அவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், காய்ச்சல் காரணமாக இங்கு வருபவர்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கிறோம்? எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார் இப்போ வரைக்கும்? கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பொது மருத்துவ பிரிவில் ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 உள்நோயாளிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதில் அதிக கேசஸ் பார்க்கும்போது இப்போ மழை காலம் என்பதால் வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சளி, இரும்பல், ஜுரம், பாடி பெயின், ஹெட்ஏக், ஃபீவர் இப்படி வர ஒரு குரூப் பேஷண்ட்ஸு. இன்னொரு பேஷண்ட்ஸ் கொசுவால் பரவக்கூடிய டெங்கு பேஷண்ட்ஸு. ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணும்போது 2லேருந்து 3 கேஸ் பாசிட்டிவிட்டி டெங்கு வருது. அதிகமாக வரக்கூடிய கேசஸ் மெஜாரிட்டி பார்க்கும்போது வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய வைரல் ஃப்ளூன்னு சொல்லுவோம். காற்றுல பரவக்கூடிய வைரல் ஃப்ளூ. அது இரும்பல், தலைவலி, ஜுரம், பாடி பெயின், ஃபீவரோட வருவாங்க. இதான் இந்த 2 டைப் தான் அதிகமாக வருது. அப்புறம் மழை பெய்யறதுனால மழை தண்ணினால் வரக்கூடிய ஜுரங்கள் பார்க்கும்போது நம்பர் 1 எலிக்காய்ச்சல்னு சொல்லுவோம். எலிக்காய்ச்சல் தண்ணியில் வரக்கூடியது. 2வது டைஃபாய்டு ஃபீவர். இது 2 தான். ஸோ அது 2 தடுக்கணும்னா நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக குடிக்கணும். அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு வீட்டில் பண்ணி சாப்பிடணும். வெளில சாப்பிடக்கூடாது, ஹோட்டல் சாப்பிடக்கூடாது. அவுட் சைட் ஃபுட் இந்த டெங்கு இது டைஃபாய்டு அண்ட் எலிக்காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. சார், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்குமே காய்ச்சலால் வரக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்கிறோம்? என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கிறோம்? ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ மெயினாக அவங்களுடைய வைட்டல்ஸ், பல்ஸ், பிபி அதெல்லாம் பார்ப்போம். மெயினாக ஹைட்ரேஷன், வாட்டர் லெவல், உடம்புல வாட்டர் லெவல் குறையாமல் பார்த்துக்கணும். இப்போ வாட்டர் லெவல் குறைஞ்சிச்சா குறையாதாங்கிறது நம்ம பேஷண்ட்ஸ் நீங்களே கூட பார்த்துக்கலாம். எப்படின்னா உங்களுடைய யூரின் அவுட்புட், யூரின் கலர். இப்போ ஒன்றுக்கு சிறுநீர் எவ்வளோ போகுது ஒரு நாளைக்கு, இப்போ ஒன்றுக்கு கொஞ்சமாக தான் போகுது, கலர் டார்க்காக போகுது, அவுட்புட் குறைஞ்சி போச்சுன்னா தட் மீன்ஸ் உங்களோட உடம்புல வாட்டர் லெவல் குறைஞ்சி போச்சு, டீஹைட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ யூரின் நல்லா போகுது, ஒயிட்டாக போகுது, நல்லா அடிக்கேட் வால்யூம் போனால் வாட்டர் லெவல் அடிக்குவேட்னு நீங்கள் பேஷண்ட்ஸே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் உடம்புல வாட்டர் லெவல் குறைஞ்சிச்சா குறையிலையாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். நாங்கள் ஸ்கின் டர்கர் ப்ளஸ் பல்ஸ், பிபி அப்படி பார்த்துட்டு அவங்களோட ஹைட்ரேஷன் லெவலை பார்த்து நாங்கள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஐவி ஃப்ளூயிட் போடுவோம். வைரஸ் என்பதனால ஆன்டிவைரல் இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். பேராசிட்டமால், ஐவி ஃப்ளூயிட்ஸு, அப்புறம் அவங்களுடைய ஆகாரங்கள் எல்லாம். சளி, இரும்பல் இருக்கும்போது குளிர்ச்சியான ஆகாரம் எடுக்கக்கூடாது. இப்போ தயிர், மோர், ஐஸ் வாட்டர், பழ ஜூஸ், இளநீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வார்ம் வாட்டர், வார்ம் ஃபுட்டு சாப்பிட்ணும். அதேமாதிரி இரும்பல் அதிகமாக இருக்கும்போது இந்த குளிர் காற்று கூட அதிகப்படுத்தும். அதனால் நல்லா ஏசி கூட யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க ஏசி யூஸ் பண்ணக்கூடாது. இரும்பல் அதிகமாக இருந்தால் தனிமைப்படுத்திக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவோம். கூட உங்களுக்கு பேராசிட்டமால் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் நம்ம எதுவும் போடுறதில்லை. இப்போ ஒருத்தங்களுக்கு டெங்கு ஏற்படாமலோ இல்லை காய்ச்சல் ஏற்படாமலோ இருப்பதற்கு என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கணும்? பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்ன? இப்போது தடுப்பு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டெங்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் தண்ணி அதாவது டெங்கு கொசு சுத்தமான தண்ணியில் தான் முட்டை போட்டு இனப்பெருக்கம் ஆகும். ஸோ சுத்தமான தண்ணிகள் உங்கள் மொட்டை மாடியில் மெயினாக உடைஞ்ச பாத்திரங்கள், இல்லை பழைய டயரு, பழைய ஜாடி, பூச்செடிகள், ஜாடிகள் அதெல்லாம் மொட்டை மாடியில் இருந்துச்சுன்னா அதில் கவுத்தி போடணும். நம்பர் 1. ஈவன் 10 ml 5 ml போதும். ஒரு மூடி, ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா, அந்த கார்க்கில் தண்ணி தான், அதுவே போதும். அதிலே நிறையா முட்டை போட்டு அதுவே கொசு உற்பத்தி ஆகிடும். அது ஒன்று. 2வது நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். எல்லார் வீட்லேயும் ஏர் கூலர் இருக்கும். ஃப்ரிட்ஜ் நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜுக்கு பேக்கில் பார்த்தா வாட்டர் கண்டெய்னர் இருக்கும். அதில் வாட்டர் தேங்கி இருக்கும். அந்த டீஃப்ரீஸ் ஆகும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி பேக்கில் இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலையும் முட்டை போடும். ஸோ அது நமக்கு வெளில தெரியாது. ஆக்சுவலாக அந்த தண்ணி எம்டியாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே ஜாடி வச்சுருப்போம், உள்ள பிளான்ட்ஸ் வச்சுருப்போம், ஜாடியில் தண்ணி ஊற்றிச்சிருப்போம், மணி பிளான்ட் மாதிரி வச்சுருப்போம், அதில் தண்ணி ஊற்றிருப்போம், அதுலேயும் முட்டை போடும். ஸோ அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் அந்த வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்.
வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே எல்லாருமே பண்ணினீங்கன்னா இந்த இனப்பெருக்கத்தை வந்து தடுக்கலாம். இது ரிகார்டிங் டெங்கு பொறுத்த வரைக்கும். இப்போது ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், காற்றுல பரவ யாராவது இரும்புறாங்கன்னா நம்ம வந்து மக்கள் அதிகமாக கூடுற இடத்த அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை அது யாராருன்னா மெயினாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஏஜ்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஏஜ்னா முதியவர்கள், அதாவது 65 வயசுக்கு மேலே, அதே மாதிரி சின்ன வயசு உள்ள குழந்தைகள், இது மாதிரியான குரூப் தான் வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு வரக்கூடியவங்க. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ஏஜ், போத் எல்டர்லி அண்ட் யங்கர், இவங்க ரெண்டுமே வந்து இந்த மக்கள் கூடக்கூடிய இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக கும்பலாக இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணணும். அப்போ யாராவது இருமுனாங்கன்னா பக்கத்தில் நம்ம நின்றுந்தோம்னா நம்ம அந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். மாஸ்க் போட்டுட்டு போகலாம். நம்ம மக்கள் இடத்துக்கு போகும்போது ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது வந்து அந்த வைரல் ஃப்ளூவை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். ராஜலட்சுமி, நீங்கள் கேட்டிருப்பீங்க பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த நோய்கள், அதை தடுப்பதற்கான வழிகள் குறித்து மருத்துவர் தாமோதரன் நம்ம இடத்தில் விளக்கமாக அளித்திருக்கிறார். அந்த பருவகால நோய்களை எவ்வாறு தடுப்பது, பொதுமக்கள் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இருப்பது என்பது குறித்து அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி.